ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் லெவல் அசோசியன் மான்வாவோட எபிசோட் 98 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹிவாங்க பயங்கரமாக சிரிச்சிட்டு, காவ் சொல்லுங்க இப்போ உங்கள் பிளான் என்ன? நம்ம காவும் உடனே அங்கே டிவினேஷனை பண்ண ஆரம்பிக்க அந்த காடும் பயங்கரமாக க்ளோ ஆகுது. அங்கே எல்லா இடமும் அழிவா இருக்கு. அபிஸே மொத்தமா இந்த ஸ்கையை முழுங்கிடும். அந்த டைம்ல ஈவன் ஷேடோஸாலையும் இங்க தப்பிக்க முடியாது. அதனால எல்லா இடமும் டார்க்னஸ் பரவி இருக்கும். இப்படி அங்க போட்டிருக்கோமா நம்மளுக்கே புரியல, அப்புறம் எப்படி ஹிவாங்க் அங்க புரியும்? ஆமா தல, இது என்னது எனக்கு புரியல. ஏண்டா உன் கண்ணுக்கு தெரியல? இது ப்ராஃபசி. இந்த ப்ராஃபசி படி பார்த்தா இந்த இடத்துல கிரேச்சியாவ ஒரு ரெட் கலர் ஸ்டார் அப்பியர் ஆகும். அதனால இங்க டார்க்னஸ் எல்லாமே அழிஞ்சு போகும். இந்த உலகத்துல இருக்க எந்த ஷேடோவாலையும் இங்க தப்பிக்க முடியாது. டார்க்னஸ் அப்படின்னு ரெஃபர் பண்றது ஒண்ணு நீயா இருக்கலாம், இல்லனா ஷேடோவாவும் இருக்கலாம். என்ன தல, அப்பனா நான் இறந்து போவும் வாய்ப்பு இருக்கா? இப்ப எல்லா விஷயமும் ப்ராஃபசி மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஃபசியோட அவுட்கம் மாத்திட்டாலே போதும், நீ அங்க சாகுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு நான் சொல்ற விஷயத்த பண்ணு. நீ வெறுமா போயிட்டு உன்னோட கில்ட பெரிய அளவுல ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பாரு. அதுக்கப்புறமா ஷேடோ கொள்றதுக்கான வழிய நான் உனக்கு காட்டுறேன். இந்தா ஃபர்ஸ்ட் இந்த காடை புடி, திரும்ப டைம் வரும்போது உன்னை தேடி கரெக்டா நானே வருவேன். இப்படின்னு நம்ம காவ் அந்த இடத்த விட்டு போயிடறான். அங்க ஹிவாங்கா ஒரு மாதிரி பைத்தியம் பூச்ச மாதிரி சொல்றான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். அவங்க அம்மா மேல பப்பேட் ஆஃப் அபீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு பயன்படுத்துவான். இதை வச்சு இறந்து போன பர்சனை ஒரு பப்பேட்டா மாத்த முடியும் வாழ்நாள் முழுக்க. அங்க என்னென்ன ஹிவாங் சொல்றானோ எல்லாத்தையுமே கேட்டுதான் ஆகணும். அங்க கொஞ்ச நேரத்திலேயே ஹிவாங்கோட அம்மாவும் நார்மல் ஆயிட்டு, மாஸ்டர் சொல்லுங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அம்மா வாங்க, நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. போயிட்டு ஃபெக்கா ஹெவி இண்டஸ்ட்ரிய ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ராங்கரா மாத்தலாம். இதுக்கப்புறம் காட் ஃபர்ஸ்ட் செகண்ட் கேமோட சவுத் ரூயின்ஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல சாப்பாடு, டீ, காஃபி, ஏகப்பட்ட பொருள் இருக்கு. அங்க ஒரு பர்சனை வந்துட்டு, அட 3 மணி ஆயிடுச்சுப்பா, எல்லாருமே என்ன பண்றீங்க வாங்க, இது டீ டைம். அங்க எல்லாருமே ஃபிஷிங் பண்ண இருப்பாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான கத்துற சவுண்ட் அங்க கேட்கும். அதுக்கு காரணமும் 2 தலையோட இருக்கிற ஒரு புல்லு தான். லெவல் 18ல இருக்கு. அது ஒரு ரேங்க் கோல்டு. அங்க சொட்ட விழுந்திருக்க அந்த பர்சனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா, இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ணும் போது தான் இப்படி இது வந்து கத்துமா. இது கத்துற சவுண்டுக்கே மீன் எல்லாமே ஓடி போயிடும் போலியே. அங்க இன்னொரு பர்சனும் மத்தவங்க கிட்ட சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே அந்த மாஸ்டரை சார்ஜ் பண்ணுங்க, நம்ம ஜாலியா ஃபன் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாஸ்டர் வந்து எல்லாத்தையுமே கெடுக்குது. அந்த புல்லோட ஒரு தலை அங்க ஸ்கில்ல பயன்படுத்தலான்னு போவோம். ஆனா அதுக்குள்ள அந்த ஆளுங்க அவங்க அப்படியே உரைய வைக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அங்க கத்துறாங்க, சீக்கிரம் அதோட வீக்கான பகுதியில தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கினே இருங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஹெல்த்தை பயங்கரமா குறைக்க முடியும். இவங்க யோச்சமா தான் ஹெல்த் அவங்க பயங்கரமா குறையும். அது குறையும் போது 10 செகண்டே அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அது மேல ஒரு வித்தியாசமான ஆறாவும் அப்பியர் ஆகுது. எல்லாருமே தெச்சுன்னு ஓடுறாங்க. ஐயோ, அந்த பாஸ் பர்செக் மோடுக்கு போதியா, சீக்கிரம் ஓடுங்க. கில்டு லீடரு இப்போ உங்க டர்னு, சீக்கிரம் வந்து மூச்சு விடுங்க. திடீர்னு ஒரு பொண்ணு வர, அவ கையில ஃபிஷிங் நெட்டும் இருக்கு. இப்போதான் நம்மளுக்கு தெரியுது இந்த சின்ன பொண்ணு தான் இந்த கில்டோட லீடரு. அந்த ஃபிஷிங் நெட்டை கண்ணா பின்னான்னு அவ தூக்கி அடிப்பான். இதனால அவ்வளவுதான், அந்த புல்லும் அப்படியே மாட்டிக்கும். அது பாக்குறதுக்கு ஆர்டினரியான ஃபிஷிங் நெட் மாதிரி இருக்கலாம், ஆனா இல்லங்க, அது ஒரு பயங்கரமான ஃபிஷிங் நெட்டா இருக்கு. 2 தலையோட இருக்கிற அந்த புல் இதுல மாட்டிக்கிச்சு அப்படின்னு தெரிஞ்சவனே அவளோட அல்டிமேட் ஸ்கில்லா இருக்கிற ஹூக் டீமன் டவர் இப்படின்னு அந்த ஸ்கில் அவ பயன்படுத்துவான். இதனால அவ்வளவுதான், அந்த 2 தலையோட இருக்கிற புல்லும் ஒண்ணுமே இல்லாம மொத்தமா அழிஞ்சு போகுது. டேமேஜும் 16,687 போகுது. இப்பதான் இந்த அல்டிமேட் ஸ்கில்ல பத்தி நம்மளுக்கு தெரியுது. இது ஒன்ஸ் டார்கெட்டை லாக் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான். எந்த அளவுக்கு டார்கெட்டோட ஹெச்பி ரொம்பவும் லோவா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி டேமேஜும் பெரிய அளவுல ரொம்ப அதிகமா போகும். சிம்பிளா சொன்னா நம்ம ஷேடோ கிட்டயும் பினிஷிங் அட்டாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதே மாதிரி இது கிட்டயும் இருக்கு. ஆனா நம்ம ஷேடோ எல்லாம் வருது. ஏன்னா நம்ம ஷேடோவோட டேமேஜை பத்தி சொல்லவே வேணாம், எல்லாமே மில்லியன்ல இருக்கும். அவ்வளவுதான், இந்த பொண்ணு சீனா அங்க முச்சு வர்றா. எல்லாமே லைஃப் எனர்ஜியா மாறும். ஏகப்பட்ட ரிவார்டும் கொச்சன்னு அங்க இருக்கும். அங்க எல்லாருமே அந்த பொண்ணை பயங்கரமா பாராட்டாங்க. சிஸ்டர் ஹாயோட கால்குலேஷன்லாம் பங்கம்பா. ஏன்னா பாரு, ஒரே ஒரு அட்டாக்ல மொத்தமா சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அந்த மினிட்டோரை. இப்போதான் இந்த பொண்ணு ஹாய் இவளை பத்தி தெரியுது. இந்த பொண்ணு கிட்ட ஒன்லி ஹிடன் ப்ரொஃபஷனா இருக்கிற ஃபிஷிங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனும் இருக்கு. அதனால தான் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா. இது ஒரு அசாசின் டைப்ல இருக்க ஒரு கிளாஸ், முக்கியமா மிடில் இருந்து லாங் இந்த ரேஞ்சில இருக்க அட்டாக் எல்லாம் இவளோட ப்ரொஃபஷன் பங்கமா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே லூட்டை கலெக்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அங்க மீன் பிடிக்க போறாங்க இவங்கலாம். சரி அப்புறம் என்ன டீ டைம், இது டீ குச்சிக்கினே மீனெல்லாம் பிடிக்கலாம் வாங்க. ஏன்னா லூட்டெல்லாம் அப்புறமா கூட எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம தானே இங்க இருக்கோம். அந்த பொண்ணு ஹாய் அவளும் அதே மாதிரி தான், அவளைக்கு கண்டுக்காம அங்க போறா. அங்க லூட்டும் கொச்சன்னு இருக்கும்.
ஆனா சைடுல புதராண்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 உருவம் அங்க தெரியும். ஏதோ ஒண்ணு சரியில்ல. ஆமா, நம்ம யோசிச்ச மாரியே அங்க உண்மையிலேயே 3 உருவம் இருக்கு. அதுலயும் முகத்துல ஒரு தழும்போட இருக்கிற அந்த லீடரு ஆளும் அந்த லூட்ட பாத்துக்கின்னு சொல்றான், என்ன ஒரு முட்டாளா இருக்காங்க. அவன் அவன் லைஃப் பேனு, ரிவார்டு இதெல்லாம் அப்படியே விட்டு போக மாட்டான். இவங்க என்ன லூசு மாதிரி விட்டு போறாங்க. ஏதோ ஒண்ணு, எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்ன பண்ணும் தெரியும்ல. உடனே அந்த லீடரு ஷேடோ வெயில் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு பயன்படுத்துவான். இதனால ஒரு பேரியர் மாதிரி அங்க கிரியேட் ஆகுது. இந்த பேரியர் கிரியேட் ஆகும்போது இவங்க மாயமா மாஞ்சு போயிடுவாங்க. மத்தவங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இத ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்றாங்க சைலண்டா. அங்க மத்தவங்களுக்கு இதெல்லாம் அங்க தெரியவே இல்ல. அவங்க ஜாலியா ஃபன் பண்ணிக்கின்னு பேசின்னு தான் இருக்காங்க. பின்னாடி அந்த ஆளுங்களும் யோசிக்கிறாங்க, பாருங்களேன் அவங்க பொருள் எல்லாத்தையுமே நம்ம அடையிறோம், ஆனா அவங்க ஜாலியா ஃபன் பண்ண இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும்ல, பாய்லிங் பிளட் டொமைன் அப்படின்னு அந்த பர்சனும் ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துவாரு. இதனால அவங்க டீம்ல இருக்க எல்லாரோட எபிலிட்டியும் 80% மேலயும் பயங்கரமா பூஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 30 செகண்டுக்கு இந்த எபிலிட்டி நீடிக்கும். இத ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாரையுமே மூச்ச விடுங்க. அங்க இப்படியே அவங்க பாயறாங்க. அங்க சில பேருக்கு அங்க தெரியுதா ஐயோ பிரச்சனைன்னு. ஆனா சில பேருக்கு அங்க தெரியல. அவங்க இன்னமும் ஜாலியா ஃபிஷிங் தான் பண்ண இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த லீடரு அந்த ஹாய் அந்த பொண்ணு தான் அந்த பர்சன் வந்து முடிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல இவங்க எல்லாம் திடீர்னு எங்க இருந்து வந்தாங்கன்னு. இதே மாதிரி சும்மா சொயிட்டி எல்லாரையுமே மூச்சு வராங்க. ஆசியாவோட கேவலமான பண்ணிங்களை இப்படிதான் நம்ம கொல்லணும். அவங்கள கொண்டனால அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட லைஃப் எனர்ஜியா இருக்கும். சைட்ல ஒரு மொட்டையும், பாஸ் ஏதோ ஒரு விஷயம் ஸ்கைல ரொம்ப வேகமா நம்மள நோக்கி அப்ரோச் ஆகுது. அங்க பாஸுக்கும் டவுட் ஆகுது, ஆமா கண்டிப்பா அது ஷேடோவா தான் இருக்கும். மேஜிக் மெட்ரோபாலிஸ் பிளாக் டிராகன் அந்த சொசைட்டி மூலமா இப்பதான் நம்மளுக்கு இன்டெல் அங்க வந்துச்சு. அப்பனா இது உண்மைதான் போல. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு இப்பயே தப்பிங்க இப்படின்னு அவங்களும் அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஷேடோ வரான். ஷேடோ வரும்போது அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட லைஃப் எனர்ஜியா இருக்கு. நம்ம ஆளுக்கு புரியல, ஆமா இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் என்ன ஆனாங்க, நான் என்ன லேட்டா வந்துட்டேனா என்ன, இல்ல ஏன்னா லேட்டா வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி ரிவார்டு இது எதையுமே அவங்க கலெக்டே பண்ணலையே. கண்டிப்பா ஏதோ ஒரு கருப்பாடு அவங்களுக்கு வார்ன் பண்ணிருக்கு, இந்த மாதிரி நான் இங்க வரேன் சீக்கிரமா ஓடுங்கன்னு. இல்லனா எப்படி நான் வரேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னோட ஸ்டெல்த் வந்து ரொம்ப அதிகமான லெவல்ல இருக்கு. அங்க இதுக்கப்புறம் மத்தவங்களும் வேற ஒரு இடத்துல ரீஸ்பான் ஆவாங்க. எல்லாருக்குமே நடந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த வார்கார்டு அந்த கில்ட்டே இப்படிதான் ரொம்ப கேவலமானவங்க. நம்ம கவனிக்காத போது நம்ம மேல அட்டாக் பண்ணி மொத்தமா நம்மள முடிச்சிட்டாங்க. இவன் பாஸ் அழிச்சு அந்த லூட்டியும் அவங்க எத்துக்கினாங்க. நம்ம லைஃப் எனர்ஜி எல்லாமே அங்க போச்சு. அந்த ஹாய் அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் கடுப்பாவுறா. அவங்களுக்கு ஹெட் ஆன் ஹெட் ஃபைட் பண்ண ரொம்ப பயமா இருக்கு. அதான் அவங்க இப்படிப்பட்ட டர்ட்டியான ட்ரிக்ஸை ப்ளே பண்ண இருக்காங்க. அவங்க இதே மாதிரி தான் திரும்ப பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நம்மளால பிடிக்க முடியாது. அவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுவாங்க ஈஸியா. அங்க இன்னொருத்தரும் வந்துட்டு, பாஸ் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம ஷேடோவை சப்போர்ட்டுக்கு அங்க சென்ட் பண்ணுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஷேடோவோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லவே வேணாம். அவரு வந்து ரொம்ப பயங்கரமானவரு. அவரு டெஃபினட்டா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இங்க வராருன்னா அவ்வளவுதான், அந்த ஆளுங்களை கையோட அங்க பிடிக்க முடியும். அதே மாதிரி இப்பதான் எனக்கு இன்ஃபர்மேஷனும் வந்துச்சு, நம்ம இருந்த அந்த ரிவர் சைடு அந்த இடத்துக்கு ஷேடோ வந்துட்டானா. இதை கேட்கிற அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவரா, இன்னது அவ்வளவு சீக்கிரமாவா, அப்புறம் என்ன வாங்க எல்லாருமே நம்ம ஷேடோ போயிட்டு மீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஷேடோ பாக்குறதுக்கு வராங்க. அங்க ஷேடோவோட மவுண்ட் அதை பார்த்து அவங்க வியந்து போறாங்க. அட வாவ், ஷேடோ கிட்ட எபிக் லெவல்ல இருக்க மவுண்ட் இருக்கா, அது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. அங்க போலீஸ் மாதிரி அபிஷியலா ஒரு பொண்ணு அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் வந்திருக்கா. அந்த கருப்பு முடியோட இருக்கிற அந்த பொண்ணோட பேரு விஸ்பு. உடனே விஸ்பு அவங்க சொல்றா, பாத்தியா ஷேடோ மேல அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம். ஏன்னா ஷேடோ பார்த்தோன்னே அவங்க தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட ஐட்டமும் அப்படியே தான் இருக்கு, அவங்க எடுக்கவே இல்லை. அங்க ஷேடோவும் சொல்றான், ஆமா இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு தெரிஞ்சவனே அவங்க திடீர்னு மாயமா மஞ்சு போயிட்டாங்க. சிம்பிளா சொன்னா இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க என்னோட லொகேஷனை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க எவ்வளவு வேகமா தப்பிச்சிருக்காங்க இல்லையா. ஒருவேளை உங்களோட அபிஷியல் டீம் அதுல ஏதாச்சும் ஒரு பர்சன் ஒரு ஸ்பையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா அந்த வார்கார்டு அந்த டீம் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ஸ்கில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, இந்த இடத்தோட நிலைமை அது எப்படி இருக்கா அதை பத்தி நீங்க சொல்லுங்க. உடனே அங்க விஸ்போ அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா, கரண்டா இங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸா இருக்குது கவர்மெண்டோட அப்போர்டு லிப் அலையன்ஸ் தான். அதுலயும் முக்கியமா இப்ப பிரச்சனையே ஆரம்பிச்சது அந்த வார்கார்டு அந்த கில்டு ஆளுங்க தான். ஆக்சுவலா அது ஒரு சின்ன கில்டு. ஆனா அந்த கில்டுல இருக்கிற ஒரு பர்சனும் ஃபாரினர்ஸா இருக்காங்க. முக்கியமா அந்த கில்டுல அசசின் கிளாஸ்ல இருக்க ஒரு பர்சனும் இருக்கான். ஆளு கிட்ட ஹை லெவலான ஸ்டெல்த் இருக்கு. அது ஒட்டுமொத்த டீமுக்கும் அவங்க ஸ்டெல்த்தை ப்ரொவைட் பண்ணுமா. அதனாலேயே கவர்மெண்ட்டுக்கு அந்த டீமை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு அவங்களால பிரச்சனை எல்லாம் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கும் இல்ல. சின்ன சின்ன திருட்டு இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க ஸ்டார்டிங்ல பண்ணாங்க. ஆனா எப்போ அந்த மெட்ரோபோலிஸ் பிளாக் டிராகன் சொசைட்டி இப்படின்னு அந்த கில்டு டைரக்டா
டைரக்டா இவங்க கூட இணைஞ்சதோ அப்போ ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. ஏன்னா அதனால என்னன்னு தெரியல, இந்த வார்கார்ட்ல இருக்க ஒருத்தங்களும் நிறைய மக்களை கிரேசியா அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கு. உடனே நம்ம ஷேடோவும் நீ சொல்ற அந்த மெட்ரோபோலிஸ் பிளாக் டிராகன் சொசைட்டி அந்த ஆளுங்க ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருமே ரொம்ப வீக்கான லாக்கிஸ் தான். ஆனா இந்த வார்கார்டு இந்த கில்டு எதுக்காக இப்படி பண்ணணும்? கண்டிப்பா இந்த மாதிரி சடனா ரேம்பேஜா போறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் பின்னாடி இருக்கும். உடனே விஸ்போம் ஆமா ஷேடோ, எங்களோட இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தா இந்த வார்கார்டு கில்டுல இருக்க ஆளுங்க கொலை பண்றதுக்கான ரீசனே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. முக்கியமா ரொம்ப வீக்கா இருக்கிற ஆளுங்களையும் அவங்க விட்டு வைக்கல, எல்லாரையுமே அவங்க கொல்றாங்க. அவங்களோட போக்கஸே கொல்லணும் கொல்லணும் அப்படின்னு தான் இருக்கு. ஏன் தெரியல, ஐட்டம் லைஃப் எனர்ஜி இதை கூட அவங்க கலெக்ட் பண்றதுல அப்படியே ஓடி போயிடறாங்க கொன்னுட்டு. இப்போ எந்த அளவுக்கு அவங்க அதிகமா கொண்டு இருக்காங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட அவங்களால போக முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய கொலையை பண்ணா அவ்வளவுதான், அவங்க லெவல் அப்படியே ஸ்டக் ஆயிடும். ஈவன் ஒரே ஒரு முறை இறந்து போனா அவ்வளவுதான், அவங்க லைஃப் எனர்ஜி இழந்து மொத்தமா ஸ்ட்ரெயிட்டா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஷேடோ எங்களுக்கு தெரியல இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு, ஆனா எங்க பாஸ் சொன்னதை வச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹிடன் கிளாஸுக்கும் இந்த கொல்ற விஷயத்துக்கும் லிங்க் இருக்கு. அதை வச்சுதான் இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறாங்க இப்படின்னு தான் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் படி அங்க தெரிஞ்சது. நம்ம ஷேடோவும் யோசிக்கிறான், அவங்களோட பெனால்ட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போதும் வீக்கான ஆளுங்க மக்கள் எல்லாரையுமே எதுக்கு இவங்க கொல்லணும்? இதே மாதிரி அவங்க கொன்னுங்கனே போனா ஒரு கட்டத்துல ஒரு எக்ஸிகியூஷனரி அப்பியர் ஆக வாய்ப்பு இருக்கு. அது அப்பியர் ஆச்சுன்னா அவ்வளவுதான், டார்கெட் பண்ண அந்த கில்லரை சாகடிக்கிற வரைக்கும் அது விடாது. இப்போ இதுதான் விஷயம்னா ஒருவேளை அவங்களோட கோல் அது எக்ஸிகியூஷனரா வர வைக்கணுமா? ஆனா அதனால அவங்களுக்கு என்ன நல்ல விஷயம் இருக்கு? இல்ல இதுக்கும் எனக்கும் ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்கா? என்ன டார்கெட் பண்ண பாக்குறாங்களா என்ன? அப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி தெரியணும். ஃபியூச்சரை பத்தி இப்போ ஒரே ஒரு பர்சனால ஒண்டிதான் டிவினேஷன் பண்ணி அங்க பார்க்கவே முடியும். நல்லா யோசிச்சு பார்த்தா அது நம்ம தியோடோரு, அவனால ஒண்டிதான் ப்ரிடிக்டே பண்ண முடியும் ஃபியூச்சரை. ஆனா இப்போ அந்த ஆளே இல்ல, அவனையே நான் மொத்தமா முச்சிட்டேன். அப்படி இருக்கும் போது யாரு இதுக்கு பின்னாடி இருப்பா? அட எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, தியோடோரோட பாடி மேல ப்ளோசமிங் கர்ஸ் அந்த ஃப்ளவரை நான் ஆக்டிவேட்டே பண்ணல. அப்பனா ஒருவேளை இந்த எம்சிட்டில இருக்க அந்த ஆளுங்க ஏதாச்சும் ஐட்டமோ இல்ல தியோடோரை ரிவைவ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இருக்கா என்ன தெரியல. ஏதோ ஒரு விஷயம் ரொம்பவும் மர்மமா இருக்கு. இது எனக்கு தான் பிரச்சனையா அமையும், சீக்கிரமா இந்த விஷயத்த நான் முடிக்கணும் இப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போவோம். ஏன்னா இவங்களுக்கும் அந்த காவுக்கும் லிங்க் இருக்கா, இவங்க எதுக்காக இப்படி பண்ணணும், நம்ம ஷேடோக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.